தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா 97 வட்டார கல்வி அலுவலர் இந்த வேலைவாய்ப்புக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து டிஆர்பி வெப்சைட் வந்து நேற்று வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே தெரிகிற ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு. இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நேற்று ஈவினிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் மேலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேரில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், சிலபஸ்க்கான லிங்க், ப்ரெஸ் நியூஸுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். கூடுதல் தகவல்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 97 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று, அதாவது 27/11/2019 அன்றைக்கி வெளியாகிருக்கு. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட், அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் எல்லாமே வந்து கூடிய விரைவில் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக வந்து டிஆர்பி வெப்சைட் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, அதாவது கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எத்தனை ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 57 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிஏ அல்லது பிஎஸ்சி டிகிரியில் வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ் அல்லது மேக்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது பாட்டனி அல்லது ஜுவாலஜி அல்லது பயாலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி இந்த பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தை வந்து நீங்கள் மெயின் சப்ஜெக்டாக எடுத்து வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா பிஎட் டிகிரியை வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அஃபிஷியலாக வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாம் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபியில் 110 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜிகேல பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸும், எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ஓசி ஃபார்மேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஃபார்மேட், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸையும் வந்து இதே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸோட லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸாமோட சிலபஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். நானும் இதனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.